இன்றே சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோகளை காணுங்கள். சார், ஸ்டேஷன் வாசல்ல மீடியாக்காரங்க எல்லாரும் குமிஞ்சிருக்காங்க. என்ன சொல்ற? ஆமா சார், வாங்க சார். ஒரு நிமிஷம் சார். என்ன விஷயம்? எதுக்கு இப்ப எல்லாம் வந்திருக்கீங்க? என்ன பிரச்சனை? சார், யாரோ ஒரு பஞ்சாயத்து பிரசிடென்ட் ஊழல் செஞ்சதுனால அவரை போலீஸ் அரெஸ்ட் பண்ணி இங்க கூட்டிட்டு வரதா நியூஸ் வந்திருக்கு சார். அவர் யார் என்னன்னு தெரிஞ்சுக்கதான் இங்க வந்திருக்கோம் சார். சார், இவங்க பஞ்சாயத்து பிரசிடென்ட் ராஜசுந்தர் விஷயத்தை கேள்விப்பட்டு இங்க வந்திருக்காங்க சார். யோ, அந்த விஷயம் இவங்களுக்கு எப்படியா தெரியும்? தெரியல சார். நீங்க சொல்ற மாதிரி எல்லாம் இது வரைக்கும் எதுவுமே நடக்கல. அப்படி யாராவது அரெஸ்ட் ஆயிருந்தாலும் அவரை இன்கம் டாக்ஸ் ஆபீஸ் தான் கூட்டிட்டு போவாங்க. எல்லாரும் தயவு செஞ்சு கிளம்பி போங்க. இன்கம் டாக்ஸ் ஆபீஸ்ல விசாரணை பண்ண முடியாதுன்னு தான் அவரை போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு வரதா எங்களுக்கு தகவல் வந்திருக்கு சார். இப்படி எல்லாம் உங்களுக்கு யார் சொன்னது? சார், நீங்க பேசுறதுல இருந்தே தெரியுது எதையோ மறைக்க பாக்குறீங்கன்னு. ரைடு முடிஞ்சு விசாரணைக்கு அந்த பிரசிடென்ட்ட இங்க கூட்டிட்டு வரதா எங்களுக்கு தகவல் வந்திருக்கு. முதல்ல இங்க இருந்து எல்லாரும் கிளம்புங்க. இல்ல சார், எங்களுக்கு வந்த தகவல் மேல எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. நாங்க இங்கதான் இருப்போம். ஊழல் செய்த பஞ்சாயத்து பிரசிடென்ட்டை இன்னும் சற்று நேரத்தில் இங்கு அழைத்து வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஊழல் செய்த தலைவர் யார் என்பதை இன்னும் சற்று நேரத்தில் இங்கு காணலாம். ஏமா, மீடியா பிரஸ் ஆளுகள்லாம் வர வச்சிருக்க, எதுக்குமா? விசாரணை முடிஞ்சதும் எப்படியும் எங்க அப்பா சுந்தரம் எந்த ஊழலும் பண்ணலன்னு தெரிஞ்சிரும். அதான் இப்பவே பிரஸ்ஸையும் மீடியா ஆட்களையும் வர வச்சு அந்த ஆளு ஊழல் பண்ணதா எல்லாரையும் நம்ப வச்சுட்டா, அதுக்கப்புறம் அந்த ஆளை கோர்ட்டே நிரபராதின்னு சொன்னா கூட அந்த ஆளுக்கும் அந்த குடும்பத்துக்கும் போன மானம் போனது தானே. ஆமா ஆமா, ஒரு முறை அசிங்கப்பட்டா அதுக்கப்புறம் அதை சரி பண்ணவே முடியாதே. சுந்தரத்தை இன்னும் கொஞ்ச நேரத்துல போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போயிடுவாங்க. அந்த ஆளு போலீஸ் ஸ்டேஷன்ல காலை வச்சதுமே அந்த ஆளை பத்தின நியூஸ் ஊர் உலகத்துக்கே பரவிடும். அதுக்கப்புறம் அந்த குடும்பத்தோட மானம், மரியாதை, சந்தோஷம் எல்லாமே போயிடும். கனகா கிட்ட வாங்கின காசுக்கு ஒரு வழியா கனகா சொன்னதை செஞ்சு முடிச்சாச்சு. சொல்லுங்க சார். யோ, எங்கயா இருக்க? பஞ்சாயத்து பிரசிடென்ட் சுந்தரத்தை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வந்துட்டு இருக்கோம் சார். யோ, விசாரணைக்கு தானே கூட்டிட்டு வர? ஆமா சார். அப்புறம் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வரேன்னு சொல்ற? சார், சாரி சார். இப்போ பஞ்சாயத்து பிரசிடென்ட்ட ஸ்டேஷன் கூட்டிட்டு வரேன்னு மீடியா பிரஸ்ஸுக்குலாம் யாரையா சொன்னது? நீ சொன்னியா? பிரஸ் மீடியாக்கெல்லாம் எப்படி தெரியும்? ஒருவேளை இது கனகா செஞ்ச வேலையா இருக்குமோ? யோ, உங்ககிட்ட தான் கேக்குறேன். இல்ல சார், நான் எதுவும் சொல்லல சார். நீ சொல்லாட்டி அப்புறம் இந்த விஷயம் வெளியே எப்படி தெரிஞ்சது? அவரை இப்பதான் விசாரணைக்கே கூட்டிட்டு வர, இன்னும் இன்வெஸ்டிகேஷனே பண்ணி முடிக்கல. அவர் தான் குற்றவாளின்னு கன்ஃபார்மும் ஆகல. அப்புறம் எப்படி விஷயம் வெளியே தெரிஞ்சது? சார், எனக்கு தெரியல சார். இங்க பாரு, பிரஸ் மீடியாக்கெல்லாம் பஞ்சாயத்து தலைவர்னு மட்டும்தான் தெரியும். ஆனா அது சுந்தரம்னு தெரியல. அவங்க எல்லாரும் ரொம்ப நேரமா இங்கதான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. யோ, சீக்கிரம் கூட்டிட்டு வாயா. அப்பதான் அவங்க எல்லாருமே இங்க இருந்து போவாங்க. அவங்க இங்க இருக்க நமக்கு தான் பிரச்சனை. ஓகே சார், ஓகே சார். நாங்க வந்துட்டு தான் சார் இருக்கோம். யோ, சீக்கிரம் வாயா இங்க. ஓகே சார். கொஞ்சம் சீக்கிரம் போயா. சரிங்க சார். யார் அது? ஏதோ சண்டை போட்டுட்டு இருக்காங்க ரோட்ல. யோ, நிறுத்தியா? என்ன பண்றீங்க? நிறுத்துங்க. நிறுத்துங்க. ரோட்ல நின்னு சண்டை போடாதீங்க. ஓரமா வாங்க, ஓரமா வாங்க. வாங்கன்றேன்ல. என்ன நடு ரோட்ல நின்னு சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? பச்சனே साहब, मेरा पति मुझे मार रहा है. சொல்லி கொடுத்த மாதிரி பேசாம தப்பா ஹிந்தியில பேசுறாளே, இதுலயே மாட்டிக்க போறோம். ஏமா, என்னம்மா சொல்ற? ஹிந்தி எனக்கு தெரியாதுமா. ஒழுங்கா புரியுற மாதிரி தமிழ்ல சொல்லு.
சார் मेरे पुरुषன் என் மேல் மாறி மாறி அடிக்குது சார் எனக்கு காப்பாத்து சார் யோ எதுக்கு அவன் முன்னாடி போட்டு அடிக்கிற? ஏ बहुत बड़ा चोरी है सर चोरी யோ நீயாவது தமிழ்ல பேசி தொலையா? இவ பெரிய சோரி சார் திருடி சார் என்னை ஏமாத்தி கல்யாணம் பண்ணிட்டா சார் ஐயோ மாமா அப்ப கூட இததான் சொல்லுவியா ஏமாத்தி கல்யாணம் பண்ணவ கூட எப்படி சார் வாழ முடியும் சொன்ன பேச்சே கேட்க மாட்டா நான் எதை செஞ்சாலும் அதுக்கு இடைஞ்சல் பண்றா இவ்வளவு அடிச்சு துரத்தி விட்டாதான் சார் நான் சந்தோஷமா இருக்க முடியும் பத்தியா சார் எப்படி பேசுதுன்னு துரத்தி அடிக்குது சார் பொண்டாட்டி யாராவது அடிக்குமா சார் நீ சொல்லு சார் உன் பொண்டாட்டி நீ அடிக்குமா சார் சொல்லு சார் அடிச்சாருன்னா அவ்வளவுதான் அவர் காலி. யோ இல்ல சார், இப்போ பொம்பளைங்களாம் நல்லா படிச்சிருக்காங்க. அவங்கள அடிச்சா ஒண்ணு நம்ம கையை ஒடிக்கிறாங்க, இல்ல கம்ப்ளைண்ட் பண்ணி உள்ள தள்ளுறாங்க சார். யோ நீ ஒண்ணும் சொல்ல வேணா, வாய மூடு. உங்க குடும்ப பிரச்சனை எல்லாம் இப்படி நடு ரோட்ல தான் வச்சுப்பீங்களா? ஒழுங்கா ஓரமா போய் சண்டை போடுங்க, இல்லனா ரெண்டு பேரும் நியூசன்ஸ் கேஸ்ல உள்ள தள்ளிடுவேன். சார் போவாதே சார். என்னாச்சுன்னு இறங்கி பார்க்கலாமா? அதெல்லாம் ஒண்ணும் வேணாம் சார், முன்னாடி போலீஸ் இருக்காங்களே அவங்க பாத்துப்பாங்க. சார் போவாதே சார், நீ போய்ட்டா என்ன அடிச்சு கொன்றும் சார். என்னை காப்பாத்து சார், போவாதே சார் ப்ளீஸ் சார். சார் காப்பாத்து சார். இங்க பாரு நீ போய் சொல்ற, போய் சொல்லிக்கிட்டே இருந்தா என்ன சார், என்னாச்சு, என்ன பிரச்சனை? சார் ஏதோ புருஷன் முன்னாடி பிரச்சனை போல இருக்கு சார். ரோட்ட மறிச்சு சண்டை போட்டுட்டு இருக்காங்க சார். என்னமா பிரச்சனை? சார் எனக்கு இவ்வளவு பிடிக்கல சார், நான் இவ கூட வாழ மாட்டேன் சார். உங்க குடும்ப பிரச்சனையில வீட்ல வச்சு பேசுங்க, இப்படி ரோட்ல வச்சா பேசுவீங்க? சார் என்ன விட்டு போயிட்டீங்கன்னா இது என்ன கொல்லும் சார். யாரு உன் புருஷன் உன்னை கொல்லுவான்னு பயப்படுறியா? அதெல்லாம் கொல்ல மாட்டான், சும்மா சொல்லுவாமா. சார் நீங்க இவள இப்ப விட்டு போங்க, இவள கொன்னாதான் எனக்கு நிம்மதி சார். கொல்லுவியா? சார் இந்த ஆள் மொழியே சரியில்லை, கொன்னாலும் கொன்றுவான் போல இருக்கு. இவங்க ரெண்டு பேரையும் வண்டியில ஏத்துங்க. சார் எதுக்கு சார் இதெல்லாம்? ஒரு பொண்ணு வண்டியில ஏதாவது பண்ணிட்டானா நமக்கு பிரச்சனை ஆயிரும். இவனை ஸ்டேஷனுக்கு போய் லாடம் கட்டுங்க, அப்பதான் இவன் சரியா வருவான். சரி ஓகே சார். யோ வாயா. எதுக்கு சார் எங்களை கூப்பிடுறீங்க? சார் வேண்டாம் சார். வண்டியில ஏறுங்க சார். சார் வாயா. சார் எதுக்கு? உள்ள ஏரியா. வர்றாங்களா இல்லையா? என்ன இவ்வளவு நேரம் ஆச்சு, இன்னும் யாரையுமே காணோம். ஒருவேளை நமக்கு வந்தது ஃபேக் காலா இருக்குமோ? இன்னும் half an hour வெயிட் பண்ணி பாப்போம். அப்பவும் யாரும் வரலனா கண்டிப்பா அது ஃபேக் நியூஸா தான் அப்படியே இருக்கும். சொல்றீங்க? அப்படியே நாம கிளம்பிடலாம். ஓகே. அவர் என்ன பண்றாரு? இந்நேரத்துக்கு அவங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கே போயிருக்கணுமே. இன்னும் அந்த எஸ்ஐ எனக்கு கால் பண்ணாம இருக்காரு. ஏமா நீ வேணா அந்த எஸ்ஐக்கு ஃபோன் பண்ணி பாருமா. என்னமாச்சு?